ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்ல நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் பேரெல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினைச்சேன் கண்டிப்பா செலக்ட் ஆக மாட்டேன் நினைச்சுன்னா அப்படியே கலந்தேன் போயிட்டு. அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு நவராத்திரி நவராத்திரி சூஸ் பண்ண செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு ஒத்து சொல்லிங்க இந்த கேரக்டரோட பேரு. இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதிருக்கு. இந்த மாதிரி கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன சொல்றீங்க, சப்போர்ட் இல்லாம எனக்கு பண்ணிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சாய்டா ஃபர்ஸ்ட் செட்ல வந்துட்டது சாப்பிடல. அப்புறம் எனக்கு வந்து போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. the most kindest and sweetest person I ever worked with. இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்க பின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். really happy for you. இது எனக்கு ஒரு பிகினிங். மறுபடியும் வந்துட்ட எல்லாரும் பாக்குறதுக்கு நான் அவ்வளவு வெயிட் பண்றேன் உங்களுக்கு. அப்புறம் சரி really happy for you. Thank you so much. அப்புறம் அசோக் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பாக்குறேன். இது வரைக்கும் பேசவே இல்லை யாருக்கையும். தேங்க்யூ. அப்புறம் வியாபி பரத் சார் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா தேங்க்யூ, அருண் தேங்க்யூ, தயா மகேந்திரன் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் பிரகாஷ், பாலாஜி, சசி, சாண்டி எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளவு நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. லைக் சினிமால வந்துட்டு இவ்வளவு நல்ல ஒரு அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கா பேஷனேட்டா சினிமா பாக்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ. அப்புறம் அருண் தேங்க்யூ. இப்படி அவ்வளோ காஸ்ட் இதுல. ஸோ சோதன் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சுனில், வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு ஆகாஷ், சென்சிஷி, சங்கீதா மேம், தீபிகா எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம் தேங்க்யூ மேம். அப்புறம் யாராச்சும் மிஸ் பண்ணா நினைச்சாங்க. இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆக்சுவலா இந்த செட்டப் யார் பண்ணான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஐடியாவே ஒரு கல்யாணத்துக்குள்ள வர மாதிரியே இருக்கு. அதுவே ஒரு படத்தோட மூடு கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த காஸ்டிங், இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்கை சூஸ் பண்ணாலே எனக்கு டேரக்டர் எவ்வளவு செஞ்சுன்னு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த எனக்கு என்ன வட்டார வழக்கம்லாம் எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு வேல்டுக்குள்ள போயிட்டு நான் வெளியே வந்தேன். அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குடும்ப படம் போட்டிருக்கு. எனக்கு ஆக்சுவலா ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன். ஸோ அவர் வந்துட்டு இங்க ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ். இவங்க டெபியூட்டன் டைரக்டர்ஸுக்கு எல்லாம் எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க. போன ஃபங்க்ஷன்ல இங்க வந்து பேசுனேன், இப்போ கெஸ்டா வந்து நீங்க பேசுறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப இங்க தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஹீரோ ரிஷிகாந்த் பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்கள்ட்ட நான் போன வாரம் கூட சும்மா பேசும்போது எனக்கு தோணுதை சொன்னேன், நடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரோட் மேப்பே இல்லை, இங்க ரோட் மேப்பே இல்லை, நடிக்க ட்ரை பண்ணா நடிகர் ஆக முடியாது, நீங்க வேற ஏதாவது ஒரு இதுல போயிட்டு அப்படியே நுழைஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அப்பதான் ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்துச்சு, எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டா இருந்துச்சு. தப்பா பேஸ் பண்ணிட்டு நடிக்க மட்டுமே ட்ரை பண்ணி நடிச்சு மட்டுமே ஸ்ட்ரெயிட்டா ஹீரோவா வந்திருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எனக்கு எப்படியும் அப்படியே என் ஃப்ரெண்டுக்கு மாத்தி இதை சொல்லணும், இல்லை நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி பண்ற விஷயம். அண்ட் அனுஷ்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படமே ஒரு மாதிரி ஒரு வெற்றியல் வைப்ஸ்ல இருந்துச்சு. வந்து பார்த்தா சேத்தன் சார் இருந்தாரு, எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ராடனரி காஸ்டிங் மெயினா எனக்கு அவங்க உள்ள போனீங்கன்னா ஒரு 2.5 hours செம்ம என்டர்டைன்மெண்ட், நல்லா இருக்கு, ஜாலியா பார்த்துட்டு ஜாலியா வெளியே வரலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட் வந்து கலந்துக்கிறது. இதுக்கு இன்வைட் பண்ண சுரேஷ் சந்திரா சாருக்கும் மைத்ரி அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஆட்கள், என்ன மாதிரி ராஜா ப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வெறும் கனவுகளை மட்டும் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் பயணிச்சு வர்றவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஒரு சில படங்கள் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமா தான் நான் மதுராத்திரியை வந்து பாக்குறேன். ரொம்ப பேஷனேட்டான ஒரு குரூப், வெறும் சினிமாவை வந்து ரொம்ப உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு குரூப் சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் மதுராத்திரி எனக்கு இருந்தது. முக்கியமா வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது வந்து இந்த படத்தோட ரைட்டிங் தான். ஒரு காமெடி படம் பண்றோம் அப்படிங்கும் போது அதுல எப்பயுமே வந்து ஒரு கருத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறோம்னா அது கருத்து படமா அது சொல்றதை விட ஒரு காமெடி படமா இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய இடங்கள்ல போய் அதை சேரும். இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதை ரொம்ப ரொம்ப அழகாவும் லேண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படம் வந்து நிறைய விதத்துல ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் சேத்தன் சார் இந்த படத்துல நடிச்சிருக்குது. சேத்தன் சார் வந்து நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஐ லவ் சேத்தன் சார், எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அன்பே டயனா பண்ணும்போது இந்த படத்தை பத்தி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு. ஒரு பூசாரி ரோல் ஒன்று பண்றேன், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா எப்பயுமே வந்து சேத்தன் சார் வந்து பயங்கர ஓப்பனான பர்சன் தான். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு. அவர் அவ்வளவு எக்ஸைட் ஆகி சொல்லும் போது அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. படம் போய் பார்த்தப்ப இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளவு அவங்களை வந்து ரசிச்சு பார்த்தேன். அவ்வளவு கேரக்டர்ஸ் என் மைண்ட் நினைக்குது. முக்கியமா அப்துல் ப்ரோ தான் வந்து அவரு இன்னைக்கு இருக்கிற அப்துல் ப்ரோ இருக்கிற இடம் ரொம்ப கம்மியான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் வர படங்கள் எல்லாத்துலயுமே அப்துல் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அவ்வளவு அழகா ஒரு சொல்ல மாதிரி ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அவங்க அந்த இடத்துல அவர் முடிச்சதெல்லாம் வந்து பிளாஸ்டா பண்ணியிருக்காரு. இன்னும் பயங்கரமா ஆச்சரியப்பட்டது வந்து நிறைய சின்ன சின்ன நடிகர்கள், மெயினா வந்து இந்த லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துல கலக்கிட்டாங்க. அவங்கலாம் வந்து மெயினா நிறைய இடங்கள் ஆக்குபை பண்ணிருந்தாங்க. அவங்க தங்கச்சி ரோல் பண்ணிருந்தாங்க, அவங்க சூப்பரா பண்ணிருந்தாங்க. தீபிகா அவங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவா நினைச்ச 2 பேர் எல்லாருமே அந்த ஃபேமிலி வெங்கடேஷன் சார் எல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கே வந்து பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா இருந்தாரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரியாரை பாக்குற மாதிரி இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அவ்வளவு அழகா வந்து அந்த ரெயின் கோட் போட்டுட்டு ஒரு பைக்ல உட்காந்துருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே முத்தமிழ் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பர்னிச்சர் ஓனரா இருந்தாங்க, அவரோட இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்தது. வட்டார வழக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவர் அழகா வந்து ரசிகை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மெயினா இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அப்படின்னா அவங்க அனிஷாவும் ரிஷி ப்ரோவும் தான். அனிஷா வந்து எப்பயுமே எல்லா படங்களையும் ஒரு கியூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலயும் அப்படிதான் ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்டா சூப்பரா பண்ணிருந்தாங்க. மெயினா இந்த இது சொல்லணும்னா ரிஷி ப்ரோ தான். ரிஷி ப்ரோ வந்து நிஜமாலே வந்து அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு ஆத்மார்த்தமா இருக்கு. நானும் இந்த நவராத்திரி டீம்ல ஒரு ஆளாவும் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ரிஷி ப்ரோ ஜெயிக்கணும்னு எனக்கு அவ்வளவு ஆசை. கிட்டத்தட்ட எங்களோட பயணம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து வந்த ஆட்கள் தான். அதனால வந்து அவர் சொல்ற மாதிரி வெறும் நடிப்பை மட்டுமே நம்பி எப்படின்னா ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து நிறைய நேரங்கள் அவர் ரிஷி ப்ரோ கிட்ட பேசணும் சொல்லுவோம் வந்துன்னு. நான் நினைக்கிறது என்னன்னா, ரிஷி மாதிரி ஒரு நடிகன் ஜெயிக்கலன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரிஷிக்காகவும் இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது
ஏன்னா தமிழ் சினிமா சாந்தில் பேர் வச்ச யாருமே போட்டிருக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் நிஜமாலே இருக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டு போய் பேசிக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு நாங்க படத்துடைய அந்த ஃப்ரேம் என்ன அழகா இருக்கா. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்து சொன்னாங்க, அவர் வந்து இப்ப தெரியுது கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன் நடிக்க வச்சார் அப்படின்னு. ஏன்னா அவர் நீங்களும் பார்க்க ரஜினிகாந்த் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுதான் வந்து நீனான ரீசனா பாக்குறேன். பேர்ல வந்து பேங்க் ஆனா பண்ணது வந்து மறந்து இருக்கும். சோ அதுக்கான ஆக்டிங் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா ரிஷி ப்ரோக்கான ஒரு இடம் இந்த படம் மூலமா ஓப்பன் அப் ஆகும். கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு அவர் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ரசிகர்கள் ஒருத்தனா நானும் வந்து ஆசைப்படுறேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய முக்கியமா தலைவன் சரத் பேங்கர் அவரு அந்த பயங்கரமான ஒரு ஒர்க், பயங்கர சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட போனீங்கன்னா அந்த படத்துக்கு 10% வேலை செஞ்சா அவர் 110% வேலை செய்வாரு. அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியரான ஒருத்தர். அவர் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து சாங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு தலைவர். ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. அப்புறம் வியாக்கி ப்ரோ அவரோட டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். வந்து ஃபர்ஸ்ட் படம் இருந்தா பண்ணி அவர் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, எங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. அடுத்த படத்துலயாவது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் எடிட்டர் அவங்களுமே ரொம்ப சூப்பரா ஒரு அழகான ஒரு பேச்சு மெசேஜ். அவரோட ஒர்க்கும் பயங்கரமா இருந்தது. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பரா இருந்தது. முக்கியமா வந்து ஒருத்தைக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எப்பயுமே வந்து பெரிய படங்கள் வந்து உங்களை பயங்கரமா உற்சாகப்படுத்தும், ஆனா சின்ன படங்கள் தான் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமா என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படமா மதுராத்திரி வந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. தியேட்டர்ல மட்டுமே ஒரு படம் சப்போர்ட் பண்ணும்போது தான் பெருசா ஜெயிக்கும். எல்லா பிரஸும் நல்ல முறையா இந்த படத்தை பத்தி ஏறுங்க, மற்ற தியேட்டரை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரிஷி வந்து நான் இப்போ டாரத்தின்னு படம் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமா ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க. அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போகணும், ஒரு புது பசங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சமந்த் வந்து முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் சமந்த் பண்ண போறான் அப்படின்றதே தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டர் நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இப்போ ரிஷி வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா நான் ஷார்ட் ஃபிலிம் வந்தாங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படம் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ் எடுத்தோம்னா அதுல வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனத். ஸோ அதான் அதெல்லாம் நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஷ் பண்ணுறதுக்கு அப்படிதான் சொன்னாங்க, நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார் வச்சு அவங்களோட ஃபியூச்சர் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலா தான் அவங்க ரிஷி பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தை நான் எடுத்த படத்துக்கு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அதுல எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ அவர் சொல்ல மாதிரி கண்டிப்பா தலைவரோட வாய்ப்பு இருக்கு ரிஷிக்கு. ஆனா அது கீழே வந்து வாட்டர் பெர்ஃபார்மர் ரிஷி. அதாவது வந்து ஒரு கேரக்டரை உருவாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா கூட, அனுஷா கூட நிறைய ரிலீஸ் கூட நான் நிறைய பண்ணிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இன்னும் 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது சனத் கண்டிஷன் ஒர்க் பண்ணும்போது இந்த 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது நிறைய நம்மளுக்கு இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரௌட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிக்கிற படத்துல நடிப்போன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனா வந்து சனத்தும் ஹாப்பியா ஒரு படம் ஹீரோ அடிச்சு ஒரு படம் வந்துருச்சு. அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபிலிம் இஸ் செப்டம்பர் 21 இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டார் படமா ஆயிரும் நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் டைம். ரிஷி வச்சு பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சுமா புது பசங்க வச்சு பண்ணணும்னு சொன்னாங்க, ஸ்டார் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ரிஷி நான் இந்த படம் பார்க்க போனேன் மதுராத்திரி. என்னோட டார்க் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்றான் ஆகஸ்ட் 25 ரிலீஸ் அப்படின்னு அதுக்கு முடிச்சுங்க, ஏதோ படம் ரிலீஸ் பண்ண போறீங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. சார் படம் பார்க்கறதுக்காக கூப்பிட்டேன். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் தி ஃபிலிம். ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கல்யாணத்துல நடக்கிற மாதிரி ஜென்ரலா சொல்லப்போ வந்து ஒரு கல்யாணத்துல நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு காமெடின்னு சொன்னோம். பட் ஆனா
காமெடியில வந்து ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் அந்த மாதிரி ஜெனரலா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனா வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபிலிம்ஸ் அவரோட ஸ்க்ரீன் பிளேல அந்த காமெடி வரணும். ஏன்னா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லி நம்ம காமெடி போடலாம். பட் ஆனா ஒரு வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தாலும் தோணுச்சு, ஐ ஃபீல் லைக் சீயிங் பாக்யராஜ் சார் ஃபிலிம். ஸோ அதுல இருக்க ஒரு ரிலேட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங். அந்த மாதிரி வரும்போது எனக்கு பிளஸ் த வே கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமான ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போறோம், அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதா இருக்கட்டும், ஸ்டேஜிங்கா இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலா எவ்ரிதிங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஈவன் டைலாக்ஸ்மே ரொம்ப சூப்பரா, நிறைய இடங்கள்ல பயங்கரமான நம்மளுக்கு டக்குனு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் எவ்ரிவன் ஹஸ் பெர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். புதுசா நடிச்சவங்க தான் என்ன பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறைய அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியா நடிச்சவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் சேத்தன் சார், வெரி பிக் ஃபேன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலயும் வந்து ஆல்வேஸ் வாண்டட் டு வொர்க் வித் யூ, வெரி சூன் ஐ வாண்ட் டு வொர்க் வித் யூ. இந்த படத்துலயும் ஒரு புதுசாரியா கேரக்டர் பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்கு, நடிச்ச ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் பிக்சர் இருக்கு. அந்த அப்துல் சூப்பர், அதாவது வந்து அப்துல் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்துல வந்து எக்ஸ்ட்ராமிலியா இருந்துச்சு. எவ்ரிவன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனுஷ்மா அந்த சிறைகளாம் ஜஸ்ட் லைக் தி பெர்ஃபார்மன்ஸஸ். இந்த படத்துலயும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் ரிஷி முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரிஷி வந்து இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ வொர்க் வித் நவ. அண்ட் வந்து வெரி க்ளோஸ். இது வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்யூன், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. அந்த ஒரு ஆக்டரா அந்த ஆர்ட் மேல, சினிமா மேல பயங்கர பேஷனேட்டா ஜென்யூனா இருக்கிறது கண்டிப்பா டெஃபினட்டா பெருசா வரலாம். அண்ட் நவராத்திரி சொன்ன மாதிரி is going to give the entire film all its credits and it will be a big success. And thanks to Mitri for supporting new talents. எல்லாரும் சொல்லிட்டு நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸ்ல யாரும் யூஸ் பண்ண நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி இந்த எடிட்டிங் ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரிதிங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலா இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் கிவ் யூ ஃபீல். ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ள வந்து தேர் இஸ் ஆல்சோ ஒரு எமோஷனல் ஒரு லவ் ட்ராக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இட் டோன்ட் லுக் லைக் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இல்லை. யூஆர் ஆக்சுவலி ஐ மீன் பிகம் அ வெரி குட் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங். All the very best. All the very best whole team. Receive super.